நம்ம எலக்ட்ரிக் டைபோல்னால அதோட ஆக்சியல் லைனில் கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு சொல்லி டிரைவ் பண்ணியிருந்தோம். பட் எலக்ட்ரிக் டைபோல் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணல, அது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் டைபோல் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் ப்ளஸ் கியூ இருந்ததுன்னா மைனஸ் கியூ, இந்த ரெண்டும் சம் ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சோன்னா இது ஒரு எலக்ட்ரிக் டைபோலாக. டைனா டூ எப்போல்னா சார்ஜஸை இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இந்த ரெண்டு சார்ஜ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 2Dன்னு எடுத்துப்போம். இது ஏன் 2Dன்னு எடுத்துக்கிறோன்னா கேல்குலேஷனை சிம்பிள் ஆகிறதுக்காக. இதில் நான் இந்த டைபோல் மூமெண்ட் பற்றி சொல்லியிருந்தேன். இது என்னன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ இந்த ரெட் கலர் லைன் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் ஒரு சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறேன். இதுதான் சார்ஜ் கியூவை ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சார்ஜுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை வைக்கும்போது என்ன ஆகும்? முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த சார்ஜுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் Q இன்டூ ER இருக்கும். சப்போஸ் இது பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லேயே ஃபோர்ஸ் இருக்கும். இது நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுப்போம், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லேயே ஃபோர்ஸ் இருக்கும். இப்போது இதே கண்டிஷன் கன்சிடர் பண்ணுங்க. இப்போது இந்த சார்ஜுக்கு பதிலாக நான் ஒரு டைபோல் பிளேஸ் பண்ண போகிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோல் பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ டைபோல்னா டூ சார்ஜஸ் இருக்கணும். இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. இது வந்து ப்ளஸ் கியூ, இது மைனஸ் கியூ. ஸோ நான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணல, சம் ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணுறேன். அது ஏன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போது பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜுக்கு என்ன ஆகும்னு பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லேயே மூவ் ஆகும். இப்போ இந்த சைடு இதுக்கு ஃபோர்ஸ் இருக்கும். இதை நான் F ப்ளஸ்ன்னு இண்டிகேட் பண்ணுறேன். நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போது இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், F மைனஸ். இப்போது இது ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், இந்த ப்ளூ கலர் லைன் தான் ஒரு ஸ்டிக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிக்கோட டூ எண்டை நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் புல் பண்ணுறோம். ஒரு எண்டு வந்து லெஃப்ட் சைடு புல் பண்ணுறோம், இன்னொரு எண்டு ரைட் சைடு புல் பண்ணுறோம். அப்படின்னா இந்த ஸ்டிக்கு என்ன ஆகும்னு ஜஸ்ட் விஜுவலைஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஸ்டிக் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா டூ ஈக்குவல் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ இது ரொட்டேட் ஆகும். இது எவ்வளோ ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணுது. பட் சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க, நம்ம வேறு எலக்ட்ரிக் டைபோல் வச்சோம்னா இது இந்த டைபோலோட ப்ராப்பர்ட்டிஸை டிபெண்ட் பண்ணுது. அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோன்னா, ஒன்று சார்ஜ், ரெண்டாவது distance between the charges. Charging is the magnitude of charge and distance between the charge. இப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டி தான் இந்த டைபோல் எவ்வளோ ரொட்டேட் ஆக போகுதுங்கிறத முடிவு பண்ணும். ஸோ இந்த ரெண்டு குவான்டிட்டியும் சேர்த்து நம்ம சொல்கிறது தான் டைபோல் மூமெண்ட். The word moment means turning effect. ஸோ ஒரு எலக்ட்ரிக் டைபோலை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது அது ரொட்டேட் ஆகும், டேர்ன் ஆகும். அது எவ்வளோ தூரம் டேர்ன் ஆகுங்கிறத சொல்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் டைபோல் மூமெண்ட். ஸோ நான் டைபோல் மூமெண்ட் எப்படி எழுதலாம்? சார்ஜ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக 2Dன்னு எடுத்துப்போம். ஈவன் இங்கேயும் இது 2D தான் இந்த டிஸ்டன்ஸ். அண்ட் இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டைபோல் மூமெண்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இது கன்வென்ஷன் தான்.
டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட் நம்ம P இண்டிகேட் பண்ணுவோம். இந்த டைபோல் மூமெண்ட் எப்பயுமே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னால கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரியும், அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ்னால கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரியும். பாசிட்டிவ் சார்ஜ் ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்க்கு ரேடியலி இன்வேர்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போது இது நம்ம ஒரு டைபோல்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் இது வந்து ப்ளஸ் கியூன்னு வச்சுக்கோங்க, இது மைனஸ் கியூன்னு வச்சுக்கோங்க, சம் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு டைபோலாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டைபோலுக்கான டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு இருக்கும். ஓகே, ஸோ டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட் is always from negative to positive charge. Always from negative to positive charge. ஸோ இப்போ டைபோல் மூமெண்ட்டுக்கு ஒரு ஃபிசிக்கல் மீனிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். டைபோல் அகைன் நான் சம்மரைஸ் பண்ணுறேன். டைபோல் மூமெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா அதுக்கு டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும். மேக்னிடியூட் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா அந்த சார்ஜோட மேக்னிடியூட் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸை டிபெண்ட் பண்ணுது. டைரக்ஷன் அது எப்பயுமே நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ்க்கு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும். இதுக்கு அடுத்தது சம் சார்ஜ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டு அதோட டைபோல் மூமெண்ட், நெட் டைபோல் மூமெண்ட் கேட்பாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட், எக்ஸாம்பிள் 1. ஸோ இங்கே ப்ளஸ் கியூ இருக்கு, இங்கே மைனஸ் கியூ இருக்கு. the distance between the charges. say for 2D நான் எடுத்துக்கிறேன். இதில் D வந்து 1 millimeterன்னு வச்சுப்போம் and Q equal to 1 microcoulomb. We want to find P. ஸோ நமக்கு தெரியும் டைபோல் மூமெண்ட்டுங்கிறது magnitude of charge into distance between the charge, Q into 2D. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 microcoulomb, இப்போ 1 into 10 power minus 6 and D இது மில்லிமீட்டரில் இருக்கு. இப்போ 1 into 10 power minus 3. Oh, 2D, so for 2 into. So we are getting 2 into 10 power minus 9. And இதோட யூனிட் பார்த்தோன்னா கூலும் மீட்டர். ஸோ இதுதான் டைபோல் மூமெண்ட், இதோட மேக்னிடியூட். டைரக்ஷன் சொன்னாங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட், ஏன்னா எப்பயுமே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ், பட் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ அப்போது டைபோல் மூமெண்ட் இதோட மேக்னிடியூட் 2 into 10 power minus 9 கூலும் மீட்டர் அண்ட் இங்கே டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ இது சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 3 சார்ஜஸ் கொடுத்துட்டு அதுக்கு டைபோல் மூமெண்ட் கேட்பாங்க. இது ஒரு கொஷின் பார்ப்போம். இது APMT 2007 கேட்டது. ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஸோ இதில் 3 சார்ஜஸ் இருக்குது, ப்ளஸ் Q, மைனஸ் 2Q, ப்ளஸ் Q. இது வந்து இந்த பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த கோஆர்டினேட் வரைஞ்சிடறேன். இது so the x-axis, y-axis, இது z-axis. ஃபர்ஸ்ட் சார்ஜ் ப்ளஸ் Q எங்கே வச்சுருக்காங்க? y equal to Aல இருக்குது. x0, z0, y equal to A அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இது இங்கே ப்ளஸ் Q இருக்கு அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் A. அடுத்த சார்ஜ் மைனஸ் 2Q, இது எல்லாமே 0 அப்படின்னா ஆரிஜினில் வச்சுருக்காங்க.
இது மைனஸ் 2q. மூணாவது சார்ஜ் x ஈக்குவல் டு ஏல வச்சுருக்காங்க அண்ட் இதுவும் ப்ளஸ். ஸோ இப்போ 3 சார்ஜ் வச்சாச்சு. இந்த 3 சார்ஜ்னால கிடைக்கிற நெட் டைபோல் மொமெண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் v. இப்போது இதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம இந்த -2q ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படின்னா -q சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நமக்கு 2 டைபோல்ஸ் கிடைக்கும். எப்படின்னு பாருங்க. ஸோ -qன்னு இருக்கத -2qன்னு இருக்கதை நான் 2 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். -q -q. ஸோ இங்கே நமக்கு இந்த +q அண்ட் -q வேணா இங்கே 2 டாட் இருக்கிறத வச்சுக்கேன். ஓகே, அது கொஞ்சம் டிஃபிகல்ட் வரைகிறது. இமேஜின் பண்ணுங்கள், இந்த +q அண்ட் இந்த -q ஒரு டைபோல் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இங்கே இருக்கிற +q அண்ட் -qனால இன்னொரு டைபோல் ஃபார்ம் ஆகுது. இப்போ சின்ஸ் இந்த -2qவை 2 ஸ்ப்ளிட் பண்ணதுனால நமக்கு 2 டைபோல் இருக்குங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதனால கிடைக்கிற டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன்ஸ் நான் இண்டிகேட் பண்ணுறேன். டைபோல் மொமெண்ட் எப்பயுமே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ்க்கு இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைபோல்னால கிடைக்கிற டைபோல் மொமெண்ட் டுவர்ட்ஸ் y ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் டைபோல்னால கிடைக்கிற டைபோல் மொமெண்ட் டுவர்ட்ஸ் x ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கும். அண்ட் சின்ஸ் டைபோல் மொமெண்ட்டுங்கிறது சார்ஜ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ். இதில் சார்ஜும் சேம் தான், டிஸ்டன்ஸும் சேம் தான். ஸோ ரெண்டோட வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். இதுவும் பி, இதுவும் பி. 2 டைபோல் இருக்குது, 2 டைபோல் மொமெண்ட் இருக்குது. அண்ட் ரெண்டோட வேல்யூவும் சேமாக இருக்குது. எஸ், இப்போது இந்த மாதிரி 2 வெக்டர்ஸ் இருந்ததுன்னா இதை ஆட் பண்ணும்போது நமக்கு ரிசல்டன்ட் வெக்டர் கிடைக்கும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 2 வெக்டர்ஸ் a and b இருக்கும்போது இதோ இந்த 2 வெக்டரையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ரிசல்டன்ட் வெக்டர் சின்னு கிடைக்கும். அண்ட் அந்த சியோட மேக்னிடியூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு நெட் டைபோல் மொமெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும். அண்ட் இதோட வேல்யூ √2 times of p, which is nothing but √2 qa. ஸோ நெட் டைபோல் மூமெண்ட் இந்த டைரக்ஷனில் போகும். நான் கொடுக்கல, இப்போ ஆப்ஷன் காட்டுறேன், அதுலேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு செலக்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். நமக்கு நெட் டைபோல் மூமெண்ட்டோட மேக்னிடியூட் என்ன கிடைச்சிருக்கு? √2 times q into a. அண்ட் டைரக்ஷன் பார்த்தோம்னா ஸோ லைக் இந்த வெக்டர் வந்து இந்த பாயிண்ட் வழியாக போகும். இந்த பாயிண்ட்டை a,a,0ன்னு எழுதலாம். ஸோ இது x, இது y, இது z. இது ரிலேட்டடாக என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஸோ third option, √2 times qa and along the line joining the points origin and this one. இது இந்த கொஷினே ஸ்லைட்டாக மாற்றி கேட்பாங்க. அதை நான் கொஷின் தரேன், இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறது. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் த சைட்ஸ் ஆர் சேம். சைடோட லென்த் ஏன்னு வச்சுப்போம். அண்ட் இங்கே சார்ஜஸ் இருக்குது. இங்கே வந்து -2q இருக்குது, இங்கே +q இருக்குது, இங்கேயும் +q இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டமோட நெட் டைபோல் மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
சேம் திங் இங்கே இருக்கிற மைனஸ் கியூவை ஸ்ப்ளிட் பண்ணுவோம், -2 கியூவை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு 2 டைபோல்ஸ் கிடைக்கும். டைபோல் மொமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது நெட் டைபோல் மொமெண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். பட் இங்கே இந்த ஆங்கிள் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வெக்டர் அடிஷன் இதை ரிகலெக்ட் பண்ணிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள்.